நீங்கள் ஆரா கோல்டுன்னு ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு 1000 ரூபா போடுறேன். ஆரா கோல்டு ஆப்பை ஏற்றி நான் ஒரு 1000 விடுங்க 12,000 ரூபா கூட நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி தேதிக்கு 12,000 ரூபா 1 கிராம், நான் 12,000 ரூபா போடுறேன். என் அக்கௌண்ட்டில் நீங்கள் 1 கிராம் சேர்த்துறீங்கன்னு வந்துடும். என்னுடைய இந்த 1 கிராம் எங்கே இருக்கும்? ஆன்லைன்னா ஓடிடுவாங்க, ஆஃப்லைனில் ஓட மாட்டாங்கன்னு அர்த்தமே கிடையாது. ஆஃப்லைனில் ஓடின கதைகளை நான் சொல்ல முடியும், அது மக்களுக்கும் தெரியும். ஒருவேளை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த பில்லை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன கேட்குறேன், ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே இது வரைக்கும் யாரோ ஒருத்தர் வந்து நான் ஆர்டர் பண்ணேன் சார் எனக்கு கிடைக்கல வரலன்னு ஒருத்தர் சொன்னது கிடையாது. ஆரா கோல்டில் ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே 100% சேஃப் அண்ட் செக்யூர் டெலிவரி நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்கள் சொன்னதுலேயே எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு ஒரு பில்லு கொடுத்துருவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஏன் திருப்பி இதில் சுற்றுறேன்னா, மக்களுக்கு இருக்கக்கூடிய பயங்கிறது இவ்வளவு தான், இது மட்டும்தான். எப்போ நான் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த பையன் வந்து நிறைய சேனல்லாம் பேசியிருக்காரு, தேநீர் இடைவெளியில் பேசியிருக்காரு, அந்த சேனலில் பேசியிருக்காரு, அவர் சொல்கிறது நல்லா இருக்க மாதிரி இருக்குது, நிறைய பேர் போட்டோவும் செஞ்சுருக்காங்க, அதையும் நான் செய்கிறேன். திடீர்னு ஒருத்தவங்க வந்து இங்கே அவன் உன்னை ஏதாவது பண்ணிட்டான்னா என்கிட்ட வந்துடாத அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு பயம் ஏற்படுது. என்னுடைய சாதனையாக நான் பார்க்குறது 10 லட்சம் பேரோட ஸ்பெண்டிங் பேட்டர்ன் நான் மாற்றிருக்கேன். எல்லாருக்கும் ஒரு ஹேபிட்டை கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? எல்லாருக்கும் நான் தங்கத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கேன். எல்லோரும் கையில் தங்கம் வாங்கியிருக்காங்க. வாங்க முடியாதவங்கள வாங்க வைக்கிறது தான் பெரிய சாதனை. வாங்க முடிஞ்சவங்களை வாங்க வைக்கிறத நான் சாதனையாக பார்க்கல. ஏன்னா செபி சொல்லிருச்சு, எங்களுக்கு இதுக்கு எந்த இதுவும் இல்லை, நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்க முடியாது, நாங்கள் ஒழுங்கு முறைகளும் கொடுக்கல, எந்தவித கைட்லைன்ஸும் ப்ராப்பராக இந்த டிஜிட்டல் கோல்டு கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. நீங்கள் வந்து அபேஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னா நாங்கள் யார்கிட்ட போய் முறையிடுறது, உங்ககிட்ட இருந்து எப்படி எங்களுடைய தங்கத்தை வாங்குறது, இதுக்கு என்ன வழி இருக்குது? ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. நம்ம சமீபத்தில்ங்க இந்த யூடியூப்லாம் பார்த்தோன்னா நிறைய முக்கியமான சேனல்ஸ் எல்லாம் என்ன போடுறாங்கன்னா, இந்த டிஜி கோல்டு ஏதோ ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிடுச்சுங்க, டிஜி கோல்டில் யாருமே இன்வெஸ்ட்லாம் பண்ணாதீங்க, இந்த 10 ரூபா டீ குடிக்கிற காசுக்கு நீங்கள் தங்கம் வாங்கலாம்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் செய்யாதீங்க, அப்படிலாம் பண்ணிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க, அவங்களாம் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இப்போ செபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கும் டிஜி கோல்டுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதுங்க, ஏதாவது அவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டாங்க, நீங்கள் எங்கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றின தகவல்கள் நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சிருப்போங்க. இப்போ இதனுடைய தமிழ்நாட்டில் இன்றைக்கி தேதிக்கு ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்கக்கூடியவங்க டிஜி கோல்டில் ஆரா கோல்டு கம்பெனி. அவங்க நம்ம சமீபத்தில் 2 தடவை நம்ம பேட்டியுமே எடுத்திருக்கோம். அதனுடைய ஃபவுண்டர் திரு ஆனந்த் அவர்கள் வேறு எந்த கம்பெனியுமே, இப்போ ஜிபேயில் கூட நீங்கள் டிஜி கோல்டு வாங்கிக்கலாம், ஃபோன்பேயில் வாங்கிக்கலாம், பேடிஎம்மில் வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த நகைக்கடையை எடுத்தீங்கனாலும் பெரிய பெரிய நகைக்கடை வந்து டிஜி கோல்டுன்னு அவங்களுக்குன்னு ஒரு ஆப் செட்டப்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் யாருமே இதை வெளிப்படையாக வந்து இல்லைங்க இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கல, இல்லைங்க இது தப்புன்னு சொல்லணும்னு நினைக்கல, அது சரின்னு சொல்லணும்னு நினைக்கல. பட் ஹீ இஸ் கண்டினியூஸ்லி டூயிங் இட். எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதற்கு உங்களுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களை நான் பாசிட்டிவிட்டிக்கு வெல்கம் பண்ணுறேன், 3வது முறையாக வெல்கம் பண்ணுறேன். நான் கடைசியாக கொடுக்க போகிற ஆராவில் சத்துமாவோ 3வது தடவை வாங்க போகிற முதல் நபர் நீங்கள் தான். ஆமாம், மகிழ்ச்சி. ஸோ நம்ம நேரடியாக போயிடலாம். ஃபஸ்ட்டு செபினா என்ன, அவர்களினுடைய வேலை என்ன? செபி அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் வந்து செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செக்யூரிட்டினா என்ன அப்படின்ற கேட்டோம்னா, ஸ்டாக்ஸ், ஒரு கம்பெனியோட ஷேர், இந்த பாண்ட்ஸ், இது எல்லாமே இடிஎஃப்ஸ், இது எல்லாமே வந்து செக்யூரிட்டிஸ்னு கிளாஸிஃபை ஆகும். இது எதுவுமே வந்து கமாடிட்டிஸ் வந்து செக்யூரிட்டிஸ்க்கு கீழே வராது. கமாடிட்டின்னு என்ன, பொருள், கோல்டையும் பொருளாக தான் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்ற அரிசி அது கமாடிட்டி, க்ரூட் ஆயில் கமாடிட்டி, இதெல்லாம் வந்து செபிக்கு கீழே அவங்களுக்கு ரெகுலேஷன்ஸ் கீழே வராது. செக்யூரிட்டிஸ் வந்து செபிக்கு கீழே வரும். ஸோ இப்போ இந்த செபியோட பார்வைக்கு கீழே ஃபிசிக்கல் கோல்டு, ஃபிசிக்கல் சில்வர் ஆரம்பத்திலிருந்தே வராது. இப்போ நகைக்கடையில் போய் நான் வாங்குகிற நகைக்கும் செபி பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க, கிடையாது. இப்போ எனக்கு வந்துட்டு அவங்க ஒரு தப்பான நகையை, போலி நகையை கொடுத்துட்டாங்க, நான் போய் செபியில் போய் புகார் அளிக்க முடியாது. அதே மாதிரி நகைச்சிட்டு அதுவுமே அவங்களுக்கு கீழே வராது. செபிக்கு கீழே எது வரும் வராதுங்கிற ஒரு பாலிசி இருக்குது. அதன்படி தான் செபி செயல்படுறாங்க. மக்களுக்கு அவங்க வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயத்தை ரீசர்க்குலர், அதை சர்க்குலரை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதனால் அது வந்து புது ரூலு புதுசாக சொல்லிட்டாங்க, திடீர்னு வந்து செபி வந்து இன்னையிலேருந்து பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க, கிடையாது. அப்படி மக்கள் அனாவசியமாக பேனிக் ஆகிறாங்க. நான் அப்போயே சொன்னேன்ல, சில பேரில் இதை பற்றி என்னென்னே தெரிஞ்சிருக்காது, இந்த மாதிரி சர்க்குலர் வந்த உடனே நான் அன்றைக்கே சொன்னேன் பார்த்தீங்களா அப்படின்னு லிங்க் பண்ணுறாங்க. காலங்காலமாக தங்கமும் வெள்ளியும் அவங்களுக்கு கீழே வராது. ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் ஃபிசிக்கல் கோல்டு டீல் பண்ணுற நகை கடையாக இருக்கட்டும், நகை கடை ஸ்கீமாக இருக்கட்டும், அது யாராக வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு கீழே வரமாட்டாங்க. இது ஏன் புதுசாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது, சர்க்குலர் விடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சில காரணங்கள் நம்ம டேரெக்டாக சொல்ல முடியாது. பட் காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இடிஎஃப்ஐயும் மியூச்சுவல் ஃபண்டையும் ப்ரொமோட் பண்ணணும். அது ஒன் ஆஃப் த காரணங்கள். அதனால தான் அந்த சர்க்குலர் ஃபினிஷிங்கில் வந்து இது எங்களுக்கு கீழே வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அது இருக்குங்கிறனால இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்ல. அப்படி இருந்திருந்தா செபி நினச்சிருந்து இப்படி சொல்லியிருக்கலாம்ல, டிஜிட்டல் கோல்டு கம்பெனிஸ் எல்லாருமே செயல்படக்கூடாதுன்னு சொல்லலாமே, ஏன் அதை அவங்கள சொல்ல முடியல?
மக்கள் சிந்திக்கணும். அதாவது நீங்கள் டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்த லைன்லேயே வந்து டிஜிட்டல் கோல்டு கம்பெனிஸ்லாம் இனிமேல் செயல்படாது, நீங்கள் யாரும் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ செயல்பட விட்டதும் அவங்க தான். அதுக்கான என்ன சொல்கிறது, எம்சிஎல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணுறதும் அவங்க தான், ஜிஎஸ்டியில் இது கோல்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணுறது அவங்க தான். பட் ஃபைனலாக இது எங்களுக்கு கீழே வராதுன்னு சொல்றதுக்கான காரணம் ஃபியூச்சர் இந்த இண்டஸ்ட்ரி இப்போ தான் பூம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு 7-8 வருஷம் ஓல்டு இண்டஸ்ட்ரி தான். டிஜிட்டல் கோல்டுங்கிறது ஒரு கடந்த ஒரு 7-8 வருடங்களாக தான் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து அகைன் செபிக்கு வந்து இந்த மாதிரி இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு பின்னணியில் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து இதை நீங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா வருஷம் அக்டோபர் மந்த் வந்து எப்போவுமே தீபாவளி மாதம் அதிகமான கோல்டு வாங்குவாங்க. போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடத்தோட ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்டோட இன்ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது. அவங்க எதிர்பார்த்தது எப்போ ப்ரொஜெக்ஷன் போடுவாங்கல்ல, அடுத்த வருஷம் நம்ம இவ்வளோ சேல்ஸ் பண்ணணும், இவ்வளோ கம்மியாக இருந்திருக்கு. இதுக்கு காரணம், முக்கிய காரணங்கள் வந்து மக்கள் வந்து நகை கடைகளையும் சரி, ஃபிசிக்கல் கோல்டாகவும் சரி, டிஜிட்டல் கோல்டாகவும் வாங்குறது அதிகமாகிடுச்சு. ஃபைன். இப்போ இது செபியை பற்றின ஒரு புரிதல் இப்போ ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேங்க. செபிங்கிறது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா. அது கீழே பொருட்கள் வராது. தங்க நகையும் வெள்ளி நகையும் நம்ம நகைக்கடையில் போய் வாங்கினாலும் அதுக்கு அவங்க ஏதாவது ஏமாத்துறாங்கன்னா கூட நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணுமே தவிர செபிக்கு என்னால் போக முடியாது. இது செபி. இப்போ இது டிஜிட்டல் கோல்டுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கட் பண்ணால் எனக்கு டிஜிட்டல் கோல்டுனா என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறது என்னென்னா, கோல்டை வந்து ஃபிசிக்கல் கோல்டை ஃப்ராக்ஷன்ஸில் டிஜிட்டல் முறையில் சேர்த்துக்கிறது. ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி கோல்டோட ரேட் 12,000க்கு மேலே இப்போ இருக்குது, 24 கேரட். இதை வந்து ஒரு ஆள் வந்து ஒரு தனி நபர் வாங்கணும் அப்படின்னா 12,000 ரூபாய் இருந்தால் வாங்கலாம். இல்லாதவங்க அப்போ அவங்களால வாங்கணும்ல. அதுக்கு டெக்னாலஜிக்கலி நாங்கள் பில்ட் பண்ண டெக்னாலஜி தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, எங்களோட வால்ட்டில் 1 கிலோ பார் இருக்குது அப்படின்னா அந்த 1 கிலோ பாருக்குள்ளே எவ்வளோ கஸ்டமர்ஸ் ஃப்ராக்ஷன்ஸாக அந்த 1 கிலோ பாரில் இருக்காங்கிறத ஃப்ராக்ஷன்ஸ் அலோகேட் பண்ணுறது டெக்னாலஜி. ஸோ தட் இஸ் த்ரூ டெக்னாலஜி வி ஆர் ஏபிள் டு குவான்டிஃபை. இந்த அகைன் அந்த ஒரு வடிவேல் காமெடியில் வர மாதிரி இந்த கோழிக்குள்ளே 65 கோழி இருக்குங்க, அந்த மாதிரி இந்த 1 கிலோ தங்கத்துக்குள்ளே 1000 கஸ்டமர் இருக்காங்க இப்படிங்கிற மாதிரி அது வந்து டிஜிட்டல் முறையில் அவங்க ஃப்ராக்ஷன்ஸை ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஸோ அந்த டிஜிட்டல் ஃப்ராக்ஷன்ஸை ஹோல்ட் பண்ணி ப்ராக்டிக்கலி நான் இப்போ சொல்கிறேன், டிஜிட்டல் தாங்க 10 ரூபாய்க்கு டீ குடிக்கிற காசில் கோல்டு வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். அதை உண்மையிலே வெட்டி எடுத்து அவங்க கையில் கொடுக்க முடியுமாங்கன்னா அது துகள் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுத்து கையில் வச்சு யூஸ் பண்ணவே முடியாது. ஆனால் டிஜிட்டல் முறையில் நீங்கள் அதை ஃப்ராக்ஷன்ஸில் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பெரிய நம்பர் ஹோல் நம்பர் கொண்டு வந்துடலாம். ஒரு கிராம் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து டெலிவரி எடுத்துக்கிறீங்க. ஸோ டிஜிட்டல் கோல்டும் ஃபிசிக்கல் கோல்டும் வேறு கிடையாது. ஃபிசிக்கல் கோல்டை டிஜிட்டல் முறையில் சேவ் பண்ணிக்கிறனால தான் அதுக்கு பேர் டிஜிட்டல் கோல்டு. இந்த கிளாரிட்டி மக்களுக்கு வேணும். நிறைய பேர் என்ன நினைச்சுன்னா டிஜிட்டல் கோல்டுனா கண்ணுக்கே தெரியாது, ஏதோ காற்றுல அப்படியே இருக்குது, இல்லை இன்டர்நெட்டில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஃபிசிக்கல் கோல்டை தான் அவங்க டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாங்கிக்கிறாங்க. இந்த கிளாரிட்டி மக்களுக்கு கிடைக்கணும். ஃபைன். இப்போ டிஜிட்டல் கோல்டுனா என்னன்னு தெரிஞ்சு, செபினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ஆரா கோல்டுன்னு ஒரு கம்பெனி நடத்துறீங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு 1000 ரூபா போடுறேன். ஆரா கோல்டு ஆப்பை ஏற்றி நான் ஒரு 1000 கொடுங்க, 12,000 ரூபா கூட நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி தேதிக்கு 12,000 ரூபா 1 கிராம், நான் 12,000 ரூபா போடுறேன். என் அக்கௌண்ட்டில் நீங்கள் 1 கிராம் சேர்த்துறீங்கன்னு வந்துடும். என்னுடைய இந்த 1 கிராம் எங்கே இருக்கும்? உங்களுடைய 1 கிராம் எங்களுடைய வால்ட்டில் இதே தமிழ்நாட்டில் இருக்க சென்னையில் தான் இருக்கும். நீங்களே வச்சிருக்கீங்க? எஸ். ஒரு குடோன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாமா? குடோன் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு வால்ட்டுன்னு சொல்லணும். ஒரு வால்ட். கரெக்டான பதில். ஓகே. இப்போ அந்த இடத்துல தங்கம் இருக்குமா, இல்லை நான் கொடுத்த காசை வச்சு தான் நீங்கள் வாங்குவீங்களா? இல்லை, இது வந்து ரோலிங் ரிசர்வ். ஆகி நீங்கள் கேட்குறது அந்த ஐபி, பட் இருந்தாலும் நான் அதை சொல்கிறேன் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு. ரோலிங் ரிசர்வ்னு சொல்லுவோம். சரிங்களா? எங்ககிட்ட ஒரு ரிசர்வ் இருக்கும். இது வந்து எங்கள் கம்பெனியோட கோல்டு. இந்த கம்பெனியோட கோல்டு எங்கள் சேல் ஆக அவங்க உள்ளே வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் 1 கிராம் வாங்குறீங்களா, இங்கே 1 கிராம் வெளியே போகுதா, அங்கே ஒரு 1 கிராம் உள்ளே வந்துடும். இதுதான் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். இது பேர் ஹெட்ஜிங் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நீங்கள் இங்கே பை பண்ண நாங்கள் ஹெட்ஜ் பண்ணிகிட்டே இருப்போம். சரி, எங்கேருந்து நீங்கள் தங்கம் வாங்குறீங்க? யார்கிட்ட? உங்களோட இந்தியாவில் கவர்மெண்ட்டு தான் தங்கம் வாங்கணும். ஆக்சுவலி கம்பெனிஸ்லாம் வேறு எங்கேயும் புதுசாக கவர்மெண்ட்ஸ் அண்ட் மைன்ஸ் அண்ட் ரிஃபைனரில் வாங்கலாம். ரிஃபைனரில் வாங்க முடியும். சரிங்களா? இந்த 2 இடத்துல நம்மளால் கோல்டு வாங்க முடியும், வேறு எங்கேயும் வாங்கலாம். ஸோ நம்ம கவர்மெண்ட் பார்ஸை தான் நாங்களுமே வாங்குகிறோம். என்ன அதெல்லாம் பிளாக்ஸ் பெருசாக இருக்கும், 100 கிராமாக இருக்கும், 1000 கிராம், அதை 1 கிலோ பாராக இருக்கும். அதை தான் நாங்களும் ப்ரொக்யூர் பண்ணுறோம். கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்கி நம்ம மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். புரியுது. இப்போ ஆரா கோல்டு பற்றி நான் அடுத்து கேட்க வர்றேன். இப்போ நான் ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன். நம்ம முன்னாடிலாங்க இந்த கொடுத்து வைக்கிறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ பசங்க இருக்காங்கன்னா அவங்க சட்ட பாக்கெட்டில் ஒரு 500 ரூபா இருக்குன்னு வைங்களேன். அந்த 500 ரூபா வந்து கண்டிப்பாக சட்ட பாக்கெட்டில் இருந்தால் செலவாயிரும் வெளியில் போயிட்டு வந்தால். அப்போ என்ன செய்வாங்க, ஒரு பக்கத்து வீட்டு அக்கா, ஒரு எடுத்து வீட்டு அத்தைனா, அத்தை ஒரு 500 ரூபாய் வச்சுருங்க அக்கா, ஒரு 500 ரூபாய் வச்சுருங்க, நான் கொடுத்து வச்சுருங்க, அப்புறமா நான் தேவைப்படும் போது உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன், என்கிட்ட இருந்தால் செலவாயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுட்டு போவோம். இப்போ கொடுத்து வச்சுட்டு நம்ம போயிடுவோம். 1 மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு நம்ம வந்து அக்கா ஒரு 500 ரூபா நீ கொடுத்தல அதை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்ம கொடுத்த அதே அந்த சீரியல் நம்பர் இருக்க 500 ரூபா தாளை தான் அவங்க நம்மகிட்ட கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. அவங்க அப்படி கொடுக்கவும் மாட்டாங்க. நம்ம கொடுத்த அந்த காசை அவங்க வாங்கி பர்ஸில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க செலவு பண்ணிடுவாங்க. அவங்க பீரோக்குள்ளே ஏதாவது ஒரு 500 ரூபா வச்சுருப்பாங்க, அதை எடுத்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க கொடுக்காம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நம்ம யார்கிட்ட போய் என்னன்னு சொல்லி முறையிடுறது? யாராவது ஒரு ஆள் நான் கொடுக்கும்போது பக்கத்தில் இருந்து இவங்ககிட்ட நான் 500 ரூபா கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கங்க, நீங்கள் தான் சாட்சி அப்படின்னு சொல்லியிருந்தா நான் அவர்கிட்ட போய் கேட்கலாம். இல்லை ஒரு பத்திரம் மாதிரி எழுதி கையெழுத்து போட்டு நான் அந்த இடத்துல நான் ஒரு 500 ரூபா இவங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்றதுக்கு இவங்களே சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நான் கொடுக்கலாம். இல்லை நான் வாங்கவே இல்லை, நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டா ஒன்றுமே செய்ய முடியாது. அதே மாதிரி இங்கே எனக்கு ஆரா கோல்டில் நான் வந்துட்டு உங்களுக்கு காசுலாம் போட்டிருக்கேன், வச்சுருக்கேன், அந்த மாதிரி இருக்குது. கடைசியில் நீங்கள் இது எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்க, நீங்கள் ஆப்பெல்லாம் அழிச்சிட்டிங்க, நீங்கள் எல்லாம் செஞ்சுருக்கீங்க. ஏன்னா செபி சொல்லிருச்சு எங்களுக்கு இதுக்கு எந்த இதுவும் இல்லை, நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்க முடியாது, நாங்கள் ஒழுங்கு முறைகளும் கொடுக்கல, எந்தவித கைட்லைன்ஸும் ப்ராப்பராக இந்த டிஜிட்டல் கோல்டு கிடையாதுன்னு சொல்லிருச்சு. நீங்கள் வந்து அபேஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எஸ்கேப் ஆகிட்டிங்கன்னா நாங்கள் யார்கிட்ட போய் முறையிடுறது, உங்கள்கிட்ட இருந்து எப்படி எங்களுடைய தங்கத்தை வாங்குறது? இதுக்கு என்ன வழி இருக்குது? சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்ரி பர்சன் நீங்கள் சொன்னது தான், அந்த ஏதோ ஒரு எல்லாத்துக்கும் பில் வரும். அது 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்குறது எவ்ரிதிங்க்கு ஒரு பில் ஜென்ரேட் ஆகும். அந்த பில்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆப்லேயே பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த விதமான ரிட்டன் ப்ரூஃப் இல்லை அப்படின்னு கிடையாது, இருக்குது, ஆப்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதையும் தாண்டி நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், அந்த தங்கத்தெல்லாம் வால்ட்டில் இருக்குல்ல, வால்ட்டிங் பார்ட்னர்னு ஒருத்தங்க இருக்காங்க. மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த வால்ட்டில் போயிட்டு நான் அப்படியே சும்மா போய் யாருனா கிலோ கணக்கில் தங்கம் இருக்குங்க, சும்மா இப்படி தூக்கிட்டுலாம் யாரும் அங்கேருந்து வெளியே வர முடியாது. அது ஒரு ஹைலி செக்யூரிட்டி வால்ட்டிங்க்குனே ஸ்பெஷலைஸ்டான ஒரு கம்பெனி தான் நாங்களும் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? என்னோடய இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரீசன்ஸ்னால என்னால் அதோட லொக்கேஷன் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்குன்னு இல்லை, யார் எந்த கோல்டு கம்பெனியுமே அவங்களுடைய வால்ட் எங்கே இருக்குன்னு எக்ஸாக்டான அட்ரஸ் கொடுக்க முடியாது. அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒரு நாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல பின் பாயிண்ட் ஆகி இந்த இடத்துல ஒரு வால்ட் இருக்குது, இந்த வால்ட்டில் ஒரு 50 கிலோ தங்கம் இருக்குன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது திருட்டு போச்சுன்னா வல்னரபிள். அது வந்து நம்ம வந்து நம்மளே அதை வந்து பணைய வைக்கிற மாதிரி, புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அதனால அப்போ நம்மளுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மளை அறிவுறுத்துவாங்களா நீ இதை சொல்லக்கூடாதுன்னு? நான் வந்து சோஷியல் மீடியாவில் போய் இதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு இன்சூரன்ஸ் வாய்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு சொன்னாங்க. புரியுதுங்களா? நீங்களே எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் இருக்குது, இவ்வளோ வச்சுருக்கேன், போய் பாருங்க. நானே நாளைக்கு போய் திருடிட்டு என்னோட திருடிட்டாங்க நீ இன்சூரன்ஸ் பண்ணி கொடுன்னு போய் கேட்பேன், அவங்களுக்கு பிரச்சனை ஆகுங்கிறதுக்காக. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ வால்ட்டு வந்து சென்னைக்குள்ளே தான் இருக்குது. சென்னையிலேருந்து தான் நான் பேன் இண்டியா டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கேன். எவ்ரி சிங்கிள் டே ஆயிரக்கணக்கான பேர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கேன். இதை யூஸே பண்ணி பார்க்காம வாங்கவே வாங்காத ஆட்கள் வந்துட்டு வந்து கோல்டு வந்து எப்படி சொல்கிறது, டிஜிட்டல் கோல்டை வந்து வாங்கி டெலிவரி எடுத்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் இவங்களோட கோல்டு இருக்குன்னு. நான் என்ன சொன்னால் ஆரோ கோல்டில் 1:1 கோல்டு இருக்குங்க, நீங்கள் என்ன வாங்குறீங்க அந்த கோல்டு உள்ளே இருக்குன்றேன். அதுக்கான டெக்னாலஜி நான் தான் வந்து டிவைஸ் பண்ணுறேன். எப்படின்னா சொன்னேன் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி, இங்கே 1 கிராம் ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்க, அவங்க 1 கிராம் உள்ளே வந்துடும். வாங்க அந்த ரோலிங் லிஸ்ட்டை ரோல் ஆகிட்டே இருக்கும், ஏஐயும் கூட்டிகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னதுலேயே எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு ஒரு பில்லு கொடுத்துருவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஏன் திருப்பி இதில் சுற்றுறேன்னா, மக்களுக்கு இருக்கக்கூடிய பயங்கிறது இவ்வளவு தான், இது மட்டும்தான். ஏப்பா நான் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த பையன் வந்து நிறைய சேனல்லாம் பேசியிருக்காரு, தேநீர் இடைவெளியில் பேசியிருக்காரு, அந்த சேனலில் பேசியிருக்காரு, அவர் சொல்கிறது நல்லா இருக்க மாதிரி இருக்குது, நிறைய பேர் போட்டோவும் செஞ்சுருக்காங்க, அதையும் நான் செய்கிறேன். திடீர்னு ஒருத்தவங்க வந்து இங்கே அவன் உன்னை ஏதாவது பண்ணிட்டானா என்கிட்ட வந்துடாத அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு பயம் ஏற்படுது. அதனால நான் இனிமேல் போடலாமா வேணாமான்னு எனக்கு தெரியலை. இவ்வளவு தான் ஆக்சுவலி இப்போ நடக்கிற அந்த டிஜிகோல்டு சிக்கல். நீங்கள் நிறைய பேசுகிறதுக்கான ஒரே விஷயம் இவ்வளோ தான். இப்போ இதுக்கு நான் ஒரு தெளிவுக்கு அகைன் நான் கேட்குறேன், அந்த பில்லை வச்சு ஒருவேளை அகைன் நீங்கள் என்னை சாரி டு யூஸ் திஸ் வேர்ட், பட் நான் இது மக்கள் புரியறதுக்காக யூஸ் ஆகத்தான் செய்யணும். ஒருவேளை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த பில்லை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? சிம்பிள், நீங்கள் வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம்ல. நீங்கள் ஒரு கன்சியூமர், நாங்கள் ஒரு மர்ச்சன்ட்டு, நீங்கள் லீகல் ஆக்ஷன் கன்சியூமர் கோர்ட்டில் யூஸ் பண்ணலாம். போலீஸ் இருக்காங்க, தேர் ஆர் சோ மெனி அதர் திங்ஸ் அதர் தென் செபி. நல்லா வச்சுக்கோங்க, மக்களுக்கு என்ன ஒன்று புரியலைன்னா, செபினா ஏதோ ஒரு போர்டு, நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க பணத்தை திருப்பி அப்படியே கிடையாது. செபிங்கிறது ஒரு கவர்மெண்ட் பாடி. அந்த கவர்மெண்ட் பாடியோட வேலை வந்து இந்த சோ கால்டு இடிஎஃப்ஸோ இல்லை கம்பெனிஸோ, இந்த கம்பெனிஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்டான கம்பெனிஸ்லாம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகிறாங்களா பார்க்குறது மட்டுமானே தவிர, உங்களுக்கு செபி இருக்கிறனால லாஸ் ஆகாது அப்படின்னு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. அதை அவங்க பண்ணலை. அவங்களோட வேலை வந்து செபி வந்து ஒரு கவர்மெண்ட் பாடி, அவங்க வந்து ஓவர்சீ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயுமே நடந்திருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் மேனிப்புலேஷன்ஸ்லாம் செபி இருக்கும்போதே நடந்திருக்குங்க. ஸோ அதுக்காக நான் வந்து செபி வந்து தப்பு அப்படிலாம் நான் சொல்ல வரல. செபி இருந்தால் நல்லாயிருக்கும் தான் நான் சொன்னேன். சரி, என்னோட ஸ்டாண்ட் வெரி சிம்பிள். செபி இதை ரெகுலேட் பண்ணால் சந்தோஷம். ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கோல்டு ரெகுலேட் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் தான் சொல்லேன், ஐ நோ செவரல் அதர் சிஇஓஸ் ஆஃப் அதர் டிஜிட்டல் கோல்டு கம்பெனிஸ். நாங்களும் அதை வெல்கம் தான் பண்ணுறோம். வந்தால் கொண்டு வாங்கன்னு தான் கேட்குறோம். நான் 2022 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் கேட்டேன். பட் அந்த டைமில் வந்து இதுக்கான ரெகுலேஷன்ஸே இல்லை, இதுக்கான பாலிசி எங்கிட்ட இல்லைன்ட்டாங்க. ஏன்னா இது புது இண்டஸ்ட்ரினாங்க. இப்போ இது பூம் ஆயிருக்கு. இப்போ அதனால் அவங்க திருப்பி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு 1 or 2 இயர்ஸில் அவங்க ரெகுலேஷன் கொண்டு வரலாம். இல்லை இதுக்குன்னு ஒரு பாடி கிரியேட் பண்ணலாம். பண்ணால் நாங்களும் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் கம்பெனியாக போய் நாங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம் தான் நான் சொல்கிறேன். இல்லாத ஒரு லைசன்ஸ் வாங்க முடியுமா?
அதுதான் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து செபிட்ட போய் நான் கொடுன்னா எப்படி கொடுப்பான்? அவங்களால முடியாது. அப்போ இப்படி பண்ணியிருக்கலாம்ல. அவன் அந்த சர்க்குலர் விட்டதுக்கு பதில் நாங்கள் இனிமேல் டிஜிட்டல் கோல்டு ரெகுலேட் பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. அதெல்லாம் ஏன் செய்யலை? அப்போது டெக்னிக்கலி அவங்களால நீங்கள் டேட்டுக்கு முடியல, அவங்களோட ஃப்ரேம் ஒர்க்கில் அது வரல. ஸோ அது அவங்களுடைய பார்வைக்கு வெளியில் இருக்குது, அப்பாற்பட்டு இருக்கிறனால அவங்களால முடியல. இது எங்களுக்கு பார்வைக்கு வெளியே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர அவங்க வந்து டிஜிட்டல் கோல்டில் போட்டாலே கோவிந்தான்னு எங்கேயுமே சொல்லலை. அது வந்து சில பேர் அப்படி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி அந்த மாதிரி வந்து இதில் போட்டிங்களா அவங்க பணம் அவ்வளோ, அப்போ எப்படி தங்கம் வருது? நான் என்ன கேட்குறேன், ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே இது வரைக்கும் யாரோ ஒருத்தர் வந்து நான் ஆர்டர் பண்ணேன் சார் எனக்கு கிடைக்கல வரலன்னு ஒருத்தர் சொன்னது கிடையாது. ஆரோ கோல்டில் ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே 100% சேஃப் அண்ட் செக்யூர் டெலிவரி நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தங்கமே இல்லைனா எப்படி டெலிவரி பண்ண முடியும்? பாயிண்ட் 1 புரியுதுங்களா? ரெண்டுக்கும் பிஸ்னஸ் மாடல் மக்கள் வந்து இப்படி நினச்சிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம கண்ணு முன்னாடி வந்து பிரம்மாண்டமாக ஷோரூம் வச்சுருக்கிறனால அவங்க வந்து அதுதான் சேஃபு, ஆன்லைன்லனா சேஃப் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த எண்ணத்தை மாற்றணும். ஆன்லைன்னா ஓடிடுவாங்க, ஆஃப்லைனில் ஓட மாட்டாங்கன்னு அர்த்தமே கிடையாது. ஆஃப்லைனில் ஓடின கதைகளை நான் சொல்ல முடியும், அது மக்களுக்கும் தெரியும். நீங்களே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆஃப்லைனில் ஸ்டோர் வச்சு நகைச்சிட்டு வாங்கின காசை ஒரு வருட காலத்தில் திருப்ப கொடுக்க முடியாமல் நடந்த ஸ்டோரிஸ் சொல்ல முடியும். அதில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ரெண்டு பிஸ்னஸ் மட்டும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்லுவேன். இங்கே நான் அந்த கோல்டுக்கு ஈக்குவலண்ட்டாக 1:1 வைக்கிறனால பிரச்சனை கிடையாது. அந்த கோல்டாகவே அப்படி தான் இருக்குது. அது எந்த விதமான ரொட்டேஷன் அடையிறதும் கிடையாது என் பிஸ்னஸ் மாடலில். அங்கே இருக்கிற பிஸ்னஸ் மாடலில் நீங்கள் கொடுக்குற பணச்சீட்டு கான்செப்டை 11 மாதம் அவங்க எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணலாம். அவங்க அதை வச்சு புது ஷோரூம் ஆரம்பிக்கலாம், புது தொழில் பண்ணலாம், அவங்க எந்த பிஸ்னஸ்லாம் போடலாம், ரியல் எஸ்டேட்டில் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்களோட கண்டிஷன் 12வது மாதத்தில் நீங்கள் நகை வாங்கும்போது உங்கள் கையில் நகை கொடுக்கணும். இதுதான் கண்டிஷன். இதை நான் எக்ஸாம்பிள் நேம்ஸ் குறிப்பிட்டு சொல்லலை, என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால் மக்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு கம்பெனி இதே மாதிரி ஒரு ஜுவல்லரி கம்பெனி நல்லா ஷார்ட் டியூரேஷனில் நல்லா ஒரு க்ரோவான ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ரியல் எஸ்டேட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் மக்கள் கொடுத்த பணத்தை ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன கான்செப்டோட, தங்கத்தில் வந்து தங்கத்தில் ப்ராஃபிட் வந்து கம்மி தான் சார், நம்ம ரியல் எஸ்டேட்டில் போட்டால் ப்ராஃபிட் நிறையா பார்க்கலாம்னு சொல்லி யாரோ ஒரு தவறுதலான கைடன்ஸின் பேரில் அவர் கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டில் போடுறாரு. ரியல் எஸ்டேட்டில் 11 மாதத்தில் வீடை கட்டி எல்லாருக்கும் விற்ற முடியுமா? முடியாது. அப்போ பணம் போய் அங்கே லாக் ஆகுது, விற்க முடியல. இங்கே கஸ்டமர் 12வது மாதத்தில் நகை கட்டு வரும்போது இவன்ட்ட தங்கம் இல்லை. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அந்த சினாரியோ. அப்போ நான் என்ன கேட்குறேன், தங்க நகை கடையில் போய் போடும்போது மக்கள் இந்த கேள்வி செபி இருக்கா சார், உங்களை செபி ரெகுலேட் பண்ணுறாங்களாம் கேட்காத கேள்வியை ஆன்லைனில் இருக்கும்போது அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா, நான் என்ன கேட்க வரேன், ரெண்டுக்கும் இன்றைக்கி டேட்டுக்கு வித்தியாசம் கிடையாது. ஒன்லி திங் இஸ் ஆன்லைனில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, என்னால் உங்களுக்கு பெட்டர் வேல்யூ கொடுக்க முடியுதுன்னு நான் சொல்கிறேன். எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது, நாங்கள் ஜுவல்லரி ஷோரூம் கிடையாது, நாங்கள் ரீட்டைல் அவுட்லெட் மாதிரி ஷோரூம் வச்சு வர்றவங்களுக்கு தங்கத்தை எடுத்து கொடுக்குறத பண்ணலைனாலும் நாங்கள் ஆப் மூலயமா அதே விஷயத்தை தான் பண்ணுறோம். எப்படின்னா, அமேசானில் நான் சொல்கிறேன், அமேசானில் நீங்கள் ஃபோன் வாங்கலாம், ஆனால் அவன் வந்து ஃபிசிக்கலாக ஸ்டோரிங் வச்சுருக்க மாட்டான். அப்படி எடுத்துக்கோங்க, எங்களை ஒரு அமேசான் ஃபார் கோல்டு மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ எங்ககிட்ட வாங்குறது மூலிமா உங்களுக்கு நல்ல பெட்டர் ப்ரைஸிங், அதிகப்படியான தங்கம் கிடைக்கும் நீங்கள் எங்ககிட்ட வாங்கும்போது. ஸோ இதே 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் வேறு எங்கேயாவது வாங்க ட்ரை பண்ணுறதுக்கும் ஆரோ கோல்டில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா எங்ககிட்ட வாங்கும்போது உங்களுக்கு கிராம் கொஞ்சம் கூட கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். ஃபைன். இப்போ நம்மளுடைய இந்த அக்காட்ட ஒரு 500 ரூபா கொடுத்து வச்சோம்னு ஒன்று சொன்னான்ல, அந்த அக்காவை வந்து முழுக்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம பண்ணுறோம். அதே தான் இங்கேயும். கரெக்டாக நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களை வாங்குகிறோம், உங்களை நாங்கள் நம்புகிறோம். நான் மக்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் சொன்ன நம்பிக்கையின் பேரில் சொல்கிறேன், நீங்கள் ஆரோ கோல்டை நம்பணும்னு கூட அவசியம் இல்லைங்க. உங்களுடைய தேவை இங்கே பூர்த்தி ஆகுது. 1 கிராம் வந்தோன்னே இந்த மாதிரி காயின் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு எடுத்துக்காங்க. அதுதான் பாயிண்ட். நான் பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல முக்கியமான விஷயம், அந்த டிஜி கோல்டில் ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. லாக்இன் பீரியட் இங்கே கிடையாது. 11 மாதம். நான் 11 மாதம் நீங்கள் லாக்இன் பண்ணால் தான் உங்கள் பணத்தை எப்படி வேணால் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் நாளை காலையில் வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க அந்த 500 மேட்ரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் அந்த அக்காட்ட 500 கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, நாளை காலையில் போய் நீங்கள் அவன்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த 500 எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ நான் 11 மாதம் கழிச்சு தான் வருவேன்னு சொன்னால் அந்த 500 அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, அங்கே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃபைனலாக ஒரு நாள் போகும்போது 500 ரூபா தாள் கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்கா? நான் என்ன சொல்கிறேன், இங்கே லாக்இன் பீரியடே கிடையாது. நீங்கள் நினச்ச நேரத்துக்கு வாங்கிக்கோங்க, நினச்ச நேரத்துக்கு விற்றுக்கோங்க, நினச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு டெலிவரி எடுத்துக்கோங்க நான் சொல்கிறேன். அப்போ இதை விட வேறு எளிமையாக நான் எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்துட்டு நான் நகை கடையில் வாங்கினா நான் எவ்வளோ காசு கொடுத்து கோல்டு வாங்குறேனோ அதை விட, ஒரு இடிஎஃப்பில் நான் எவ்வளோ காசு கொடுத்து கோல்டு வாங்குறேனோ அதை விட, டிஜிட்டல் கோல்டில் நான் காசு கொடுத்து கோல்டு வாங்குற போது எனக்கான ப்ராஃபிட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எஸ், அப்சல்யூட்லி கரெக்டாக சொன்னீங்க. இதுதான் பாயிண்ட். இதனால தான் நான் வந்து மறுபடியும் மக்களுக்கு தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். நான் ஏன் வந்து ஒரு டிஜிட்டல் கோல்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன், நான் ஏன் ஒரு இடிஎஃப் ஃபண்ட் மேனேஜிங் கம்பெனி நான் கிரியேட் பண்ணலன்னா, டிஜிட்டல் கோல்டு தான்
மிடில் கிளாஸ் மேனுக்கும் ஒரு மிடில் கிளாஸ் செக்டரில் இருக்கிறவங்களும் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் ஒரு உண்மையிலே வந்து அது ஒரு வரப்பிரசாதம். ஏன்னு கேட்டிங்கன்னா தங்கத்தை நான் இந்த முறையில் ஆச்சு ஏகப்பட்ட பேர் நான் ஏகப்பட்ட டெஸ்டிமனில் சொல்ல முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, 2 நாள் முன்னாடி அந்த ஹோசூரில் இருக்கிற ஒருத்தர் தண்ணி கேன் சப்ளை பண்ணுற ஒருத்தர், அவர் வந்து இந்த கடைகளுக்கெல்லாம் போய் தண்ணி கேன் போடுவார். நான் அந்த 40 ரூபா கேனா 30 ரூபா கேன் 20 ரூபா கேன் அந்த கேன் போடுற இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரியல எவ்வளோ 5 கிராம் நினைக்கிறேன், 5 கிராம் வந்து எங்கிட்ட ஆர்டர் பண்ணி எடுத்துருக்காரு. ஹோசூருக்கு வந்துருச்சு சார், கையில் கிடச்சிருச்சு சார், உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் சார், தேங்க்யூ சார்ன்றார். இதை அவர் எதுக்கு செய்யணும்? என்கிட்ட சொல்லாமல் கூட அவர் வாங்கி வச்சு சும்மா இருந்திருக்கலாம்ல. எதுக்கு இது சொல்கிறாருன்னா, அவர் தண்ணி கேன் போட்ட காசை வச்சு கோல்டு வாங்கியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள், ஒரு கேனுக்கு 20 ரூபா போட்டுறாருன்னா அவரோட லாபமும் சில சில்லறைகளில் தான் இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக எத்தனை கேன் போடுவார் எனக்கு தெரில. எனக்கு வந்து அவர் பர்சனலாக கால் பண்ணி என் நம்பரை வாங்கி எனக்கு கால் பண்ணி இதை சொல்கிறார், சார் நான் ஹோசூரில் இருக்கேன், தண்ணி கேன் போடுற பிஸ்னஸில் இருக்கேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தங்கமாகவே வாங்கிட்டேன் சார், எனக்கு கையில் கிடச்சிருச்சு சார், ரொம்ப நன்றி சார்ன்றார். 5 கிராம். ஸோ இதை தான் நான் வந்து அதை சொல்லலை, போற்றுவார்கள் போற்றட்டும், தூற்றுவார்கள் தூற்றட்டும். என்னுடைய சாதனையாக நான் பார்க்குறது 10 லட்சம் பேரோட ஸ்பெண்டிங் பேட்டர்ன் நான் மாற்றிருக்கேன். எல்லாருக்கும் ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? எல்லாருக்கும் நான் தங்கத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கேன். எல்லோரும் கையில் தங்கம் வாங்கியிருக்காங்க. வாங்க முடியாதவங்களை வாங்க வைக்கிறது தான் பெரிய சாதனை. வாங்க முடிஞ்சவங்களை வாங்க வைக்கிறத நான் சாதனையாக பார்க்கல. மறுபடியும் சொல்ல, இந்த OMR ஐடி ஹப் பெல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரோகோல்டோட கஸ்டமர் லட்சக்கணக்கான பேர் இதே தெருவில் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரீட்டில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து வெல் பெஸ்ட். மறுபடியும் நான் சொல்கிறேன், அவங்களாம் மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிற கேட்டகரிஸ் எங்களுக்கு இருக்காங்க. அவங்களும் எங்கள் மூலியமாக கோல்டு வாங்கி டெலிவரி வாங்கிட்டு இருக்காங்க, விச் இஸ் ஃபைன். பட் நான் எதை பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காய்கறி வியாபாரி, ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு தண்ணி கேன் போடுறார், இவங்கெல்லாம் தங்கம் வாங்க வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அவங்க எனக்கு அதை ஃபோன் பண்ணி தேங்க்யூன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த இதுக்காக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து நான் எதிர்பார்த்து பண்ணலைங்க. அது நான் பண்ணதோட வெளிப்பாடாக அது வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி அப்படியே போயிட்டு நமக்கு அது எதிரலையாக அப்படியே வரும்போது மக்கள் வந்து அந்த நம்ம சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சரின்னு போடும்போது அவங்க அதை செய்கிறாங்க. அவ்வளோதாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதனால தான் ஆரோகோல்டு வந்து இப்போ நீங்கள் 10 லட்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, உங்களோட வீடியோவில் நம்ம செஞ்சுருக்கோம் 5 லட்சம்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னோம். இன்றைக்கி நான் 10 லட்சம்னு சொல்கிறேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களின் தேவையை நான் கரெக்டாக சொன்னதை செஞ்சனால தான் 10 லட்சம் பேர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. சும்மா இப்போது தங்கமே இல்லாமல் தங்கம் விற்க முடியுமானா, அப்போ ஆர்டர் பண்ணி அவனுக்கு டெலிவரி வரலான்னு இந்நேரம் வந்து சொல்லியிருப்பாங்க, சார் நான் ஆர்டர் பண்ணி எனக்கு வரலைங்க சார். ஏன் வரல? ஏன்னா எனக்கு என்ன ஒன்றா மக்கள் வாங்கி யூஸ்வலி கேளுங்க. இப்போ உங்ககிட்ட டக்குன்னு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரி தான் எவ்வளோ தங்க யாரும் ஓப்பனாக வந்து நான் இவ்வளோ தங்கம் வாங்கியிருக்கேன், நான் ஆரோகோல்டில் 100 கிராம் வாங்கியிருக்கேன் சார்னு சொல்கிறத வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. நான் சொல்ல கஸ்டமரை கேட்பேன், நீங்கள் முடிஞ்சாலும் டெஸ்ட் பண்ணி கொடுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. நிறைய பேர் வந்து வாங்காமலேயே வந்து இங்கே வாங்கினா வராது, ஏமாற்றிடுவாங்க, ஓடிடுவாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுங்கள் சார், எனக்கு கேமரா முன்னாடி பேசுகிறேன் கூச்சமாக இருக்குது சார் அப்படிம்பாங்க. சரி சார், நோ ப்ராப்ளம், நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஹாப்பி தானே, அது எனக்கு போதும் சொல்லி நான் போய்கிட்டே இருக்கேன். இந்த பாதை தொடரும். இந்த பாதையில் நாங்கள் திருப்பியும் போயிட்டு தான் இருப்போம். 10 லட்சத்தை 1 கோடியாக மாற்றுவோம். 1 கோடி கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் சர்வீஸ் கொடுப்போம். எல்லாருக்கும் தங்கம் போய் சேரும், எல்லாருக்கும் வெள்ளியும் போய் சேரும். இது ஒரு மிஷன். ஃபைன். நான் இப்படி ஒரு கேள்வியும் கேட்குறேன். இப்போ நவம்பர் 8ஆம் தேதி செபியில் அந்த அறிவிப்பு வந்துச்சு. நிறைய பேர் இல்லை, ஒரு சில பேர் தவறுதலாக வழி நடத்துகிற மாதிரியான அந்த அறிவிப்பையும் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் உண்மையாகவே அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஒரு சில சேனல்ஸில் பேசியிருந்தீங்க, இன்னொரு சில சேனல்ஸ் உங்களை பற்றியும் பேசியிருந்தாங்க. இது நவம்பர் 8ஆம் தேதி வந்த அறிவிப்பு. இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தேதி நவம்பர் 21. இப்போ இந்த 13 நாளில் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த 13 நாளில் உங்களுக்கு வந்த கஸ்டமர்ஸினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா, கூடியிருக்கா, இல்லை என்ன நம்பர்? ஆக்சுவலி நான் வந்து எதிர்பார்த்தது வந்து குறையும். ஏன்னா வந்து இதை பார்த்தோன்னா பேனிக் ஆகி மக்கள் வந்து வேடுவாங்கன்னு நாங்கள் நினச்சோம். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் புதுசாக வந்த கஸ்டமர்ஸ் மட்டுமே ஒரு 24,000 25,000 பேர் வந்திருக்காங்க இந்த 15 நாளில். இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகைன் எப்படி சொல்லணும்னா, உங்களை அடிக்கணும்னு செஞ்சு ஏதாவது ஒரு ஆக்ஷன் செய்யும்போது அது நமக்கு எதிர்வினை மாதிரி நமக்கு நல்லதாக வந்து இந்த கர்ணன் மேலே அம்பு விடும்போது போய் மாலையாக விழும்போது இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் ஆரோகோல்டுன்னு கேள்விப்படாதவங்க இந்த கண்டென்ட் கீழே எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். இந்த சோகால்டு எல்லா இன்ஸ்டாகிராம் வீடியோக்கு சரி, யூடியூப் யாரெல்லாம் இந்த டிஜிட்டல் கோல்டு செபி மேட்டரை பற்றி பேசுகிறாங்களோ, கமெண்ட் செக்ஷன் யாராவது ஒருத்தர் ஆரோகோல்டை பற்றி சார் இந்த ஆரோகோல்டில் வாங்கலாமா, இதை பற்றி என்னன்னு கேட்கும்போது அதை யாரோ அதை பற்றி தெரியாத ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் ரீட் பண்ணும்போது இது என்னன்னு போய் தேடி பார்க்குறாங்க. அப்படி வந்தது தான் அந்த இது. ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சு அவேர்னஸ் தப்பே கிடையாது. நான் அதுக்காக பண்ணலை. பட் அது வந்து அதுவாக தானாக கிடச்சிது ஆக்சுவலி. சரிங்களா? எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொன்னோன்னா அந்த தான் டைலாக், கரெக்டான டைலாக். ஸோ மக்கள் வந்து தானாக எடுத்து யூஸ் பண்ணி சில பேர் அதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து இப்போ எப்படி சொல்லணும்னா,
வெறும் ஒரு படத்தோட போஸ்டரை மட்டும் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கும், இந்த படம் நல்லா இருக்காது யாராலையுமே சொல்ல முடியாது. ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற மாதிரி நம்மளே உள்ளே போய் உட்காந்து பார்ப்போம், ஒரு கிராம் போட்டு பார்ப்போம். வரலைன்னா அப்போ போய் நம்ம போய் அடிப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க, வந்துடும். அதனால் அவங்களுக்கு அதுக்கான தேவையே இருக்காது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அதே தான் நானும் சொல்கிறேன். இவங்க வீடியோ போட்டாங்க, அவங்க வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ போட்டவங்களுக்கு வந்து வியூஸும் லைக்ஸும் ஃபாலோவர்ஸ் தான் வேணும். அவங்க அதை பூதாகரமாக பயங்கரமாக பெருசாக சொல்லி அதில் ஒரு பேனிக்கை க்ரியேட் பண்ணி அவங்க ஃபாலோவர்ஸ் ஏற்றிக்கிறாங்க. என் வீடியோ வந்து 1 மில்லியன் போச்சு, 2 மில்லியன் போச்சு அப்படின்ட்டாங்க. ஆனால் இதில் நானே சொல்கிறேன், டிஜிட்டல் கோல்டு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா யார் அதனால் அவங்களுக்கு பயன் இல்லாமல் போகிறது அந்த பார்க்குற ஆடியன்ஸ் தான். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பயன் அடைஞ்சிட்டாங்க. இவங்க சொன்னனால இப்போ நான் ஸ்டாப் பண்ணாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்காது. கரெக்டுங்களா? ஸோ முக்கியமான விஷயம் நான் டிஜிட்டல் கோல்டில் என்ன ஹைலைட் பண்ணி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அந்த சொன்ன மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் வாங்கினாலும் ஃபிசிக்கலாக உங்களுக்கு வாங்குற ஆப்ஷன் இங்கே இருக்குது. இந்த ETFs, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபிசிக்கலாக வாங்குறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. நான் ஏன் மறுபடியும் நான் ஏன் அப்பர் கிளாஸையும் ரிச் கிளாஸையும் பற்றி பேசவே மாட்டேன்னா, அவங்க நாங்கள் இல்லைன்னா கூட அவங்க தங்கம் வாங்குவாங்க. கடையில் போய் அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் அவங்களுக்கு கேஷ் கொடுத்தோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் வாங்க முடியும். இந்த சோகால்டு அதர் பீப்புள் நான் பில்ட் பண்ண சொல்யூஷன் வந்து 95% மக்களுக்கான சொல்யூஷன். நான் 5%க்காக நான் பில்ட் பண்ணலை. அப்படி இருக்கும் அந்த 95%க்கு என்ன பிரச்சனையோ அதை தான் நான் சால்வ் பண்ண முடியும். அவங்களுக்கு ஃப்ராக்ஷன்ஸில் தான் வாங்க முடியும். ஃபைனலாக அவங்களுக்கு அது ஃபிசிக்கல் தேவையும் இருக்கும். சரிங்களா? எனக்கு ஆப்லேயே அகைன் இந்த ஸ்ப்ரெட் மேட்டரை பற்றி நம்ம பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி கண்டிப்பான முறையில் நம்ம ஸ்ப்ரெட்டுங்கிறத பேசணும். ஸ்ப்ரெட்டுங்கிறது இங்கிலீஷில் ஒரு டெக்னிக்கல் டேர்மாக இருக்கிறனால நிறைய பேர் புரிய மாட்டேங்கி. உலகத்தில் எல்லா கமாடிட்டிக்குமே ஸ்ப்ரெட் உண்டு. ஸ்ப்ரெட்டுங்கிறது என்னென்னா, நான் வாங்கும் போது இருக்கக்கூடிய விலையை விட விற்கும் போது இருக்கக்கூடிய விலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதான ஸ்ப்ரெட்டு. இப்போ நான் 12,000 ரூபாய்க்கு உங்ககிட்ட நகை வாங்குறேன். அதே நகையை எனக்கு நம்ம 12,000 ரூபா அக்கௌண்ட்டுக்குள்ளேயே இருக்குது. நான் அதை இப்போ விற்க போகிறேன்னா நீங்கள் 11,800 கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க. ஏன்னா நான் தான் வீடியோ வலுவாக இந்த பேட்டிக்காக நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்தீங்களோ இல்லையோ, நான் பார்க்காத பேட்டி கிடையாது, போகாத கமெண்ட்ஸ் கிடையாது, எல்லாம் பார்த்துட்டு. சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே வாங்கி உடனே விற்றுட்டு எனக்கு லாஸ்ன்னு பேசுகிறவங்கள நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலைங்க. இப்போ என்னன்னா, தங்கம் வந்து நான் சொல்கிற மாதிரி அது வந்து ஒரு லாங் டர்மாக பார்க்கணும். தங்கத்தை வந்து ஒரு மாமரம் நடுற மாதிரி வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நட்டுட்டு கொஞ்ச நாள் வளர டைம் கொடுக்கணும்ல. ஜிஎஸ்டி நல்லா கவனிங்க. மாமரம் நடுறதை விடுங்க, பழம் பறிக்கிறதே சொல்லுங்க. இந்த மேலே பறிச்சுட்டா திருப்பி அடுத்த மேலே தான் கரெக்ட். உடனே அடுத்த மாதம் நீங்கள் ஆசைப்பட்ட திருப்பி கிடைக்கும், மரம் இருந்தாலும் கிடைக்காது. இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் சொன்னது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆரோகோல்ல பை பண்ணுறதும் ஈஸி, செல்லுங்கிற பட்டன் பக்கத்துலேயே இருக்கும். எனக்கு பர்சனலாக நான் பில்ட் பண்ண ஃபீச்சர்லேயே லீஸ்ட் ஃபேவரட் வந்து அந்த செல் ஃபீச்சருங்க. ஏன்னா என்னோட எண்ணம் வந்து மக்களுக்கு தங்கம் கொடுக்குறது தான். அதை விற்கிறதுங்கிறது வந்து கன்வீனியன்ஸ்க்காக தான் வச்சுருக்கேன். சரிங்களா? விற்றா பணம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். வீட்டோட வெளியே போகும்போது உங்களால் தங்கத்தை விற்க முடியும். இதில் ஸ்ப்ரெட்டுங்கிற மேட்ரு எதுக்கு இருக்குன்னு நிறைய பேர் தெரியலைங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நான் ஏதோ அவங்க லாபத்தில் எடுக்கிறதுக்காக நான் எடுக்கிறேன். ஸ்ப்ரெட்டுங்கிற கான்செப்டை நான் சொல்லிடுறேன். தங்கம் ஒரு நாளைக்கு இப்போ நம்ம பேசும்போதும் மார்க்கெட்டில் தங்கம் மாறுற மாதிரி ஒரு நாளைக்கு 2% மேலேயும் கீழே ஃப்ளக்சுவேட் ஆகும். யோசிச்சு பாருங்கள். நான் மக்களுக்கு அவங்களோட கேள்வியே நான் பதிலாக ஆன்சர் கொடுக்குறேன். நான் 12,000 ரூபாய்க்கு விற்ற தங்கத்தை திருப்பி உங்ககிட்ட நான் 12,000 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபா குறைய முடியுமான குறையும். ஏன்னா நம்ம லைவ் ரேட் ஃபாலோ பண்ணுறோம். நிறைய மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம லைவ் ரேட் ஃபாலோ பண்ணுறதுனால தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபா ட்ராப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ட்ரம்ப் ஏதோ ஒரு நியூஸ் போடுறாரு, அதனால் ஒரு கிராமுக்கு 50 ரூபா ட்ராப் ஆகுதுன்னா எங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல ஒரு 50 ரூபா லாஸ் ஆகிற மாதிரி இருக்கா? இப்போ நான் என்ன கேட்குறேன், 50 ரூபா தானே அப்படின்னு நீங்கள் ஏன் சார் அது பெருசாகிறீங்கன்னு கேட்டால், நான் உங்களுக்கு ஒரு எங்கள் வால்யூமில் நான் சொல்கிறேன். 10 லட்சம் கஸ்டமர் வால்யூமில் நான் சொல்லும்போது ஒரு கிலோவுக்கு 50,000 ரூபா லாஸ், 10 கிலோவுக்கு 5 லட்ச ரூபா லாஸ் அரை மணி நேரத்தில் முடியும், நடக்கும். நான் ஒரு கம்பெனியை லாங் டேர்மாக ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, கம்பெனியில் பிஸ்னஸ் மாடலை டிவைஸ் பண்ணும்போது அது எனக்கும் சேஃப்கார்டாக இருக்கணும். ஆனால் அலாதி ப்ராஃபிட் இருக்கக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ப்ராஃபிட் கஸ்டமர் வயிற்றில் அடிக்கக்கூடாது. அதே நேரத்தில் எனக்கும் பாதகம் வரக்கூடாது, எனக்கும் அது இப்படி தான் நான் டிவைஸ் பிஸ்னஸ் மாடல் டிவைஸ் பண்ணேன். அதனால தான் இந்தியாவிலே லோவஸ்ட் நான் 2% ஸ்ப்ரெட்னு சொல்கிறேன். மறுபடியும் கவனிக்கவும், தங்கத்தை நீங்கள் எங்கோ கொண்டு போய் விற்க ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு 2% ஸ்ப்ரெட் இருக்காது, அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். மக்களுக்கு என்ன புரியாததுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி ரேட்டுக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா தங்கம் வச்சுருக்கீங்க, விற்று பணமாக்கினா எவ்வளோ பணம் கிடைக்குமோ அதுதான் அந்த ஸ்ப்ரெட்டு கழிச்ச அமௌண்ட் கிடைக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு நீங்கள் போய் விசாரிச்சிங்கன்னா ஒருத்தர் ஆரம்பிப்பான் 92,000 தரவேன்னு ஆரம்பிப்பான் உங்கள் கூட இது பேசுகிறதுக்கு. சார் கேஷ் தரேன் சார் 92மா, நீங்கள் இல்லை சார் பேங்க்கில் வேணும்பீங்கன்னா பேங்க்கில் சார் 93மா. இப்படி பேச்சுவார்த்தை பண்ணி நீங்கள் பணத்தை மாற்றிட்டு வர்றதுக்குள்ளே அரை நாள் போயிடும். இல்லை நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா அவங்க மினிமம் 3% 5% ஸ்ப்ரெட்டுங்கிறது எல்லா நகை கடைகளையும் இருக்குது. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்ப்ரெட்டுங்கிறது ஆரோகோல்டாக புதுசாக கண்டுபிடிச்ச கான்செப்ட் கிடையாது. இது உலக நீதி, இது உலகத்தை முழுக்க இருக்க எல்லா கமாடிட்டிலையும் இருக்குது. அப்போது ஆரோகோல்டில் நான் 2% வச்சுருக்கேன். எதுக்காக 2% தான் ஸ்ப்ரெட் இருக்குது? ஏன்னா நீங்கள்
அந்த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனில் எங்களுக்கு லாஸ் வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் அந்த ஸ்ப்ரெட் வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். 1 லட்ச ரூபாய்க்கு தங்கம் வாங்கிட்டீங்க சார், ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறீங்க, உங்கள் தங்கம் 2 லட்சமாக வளர்ந்துருச்சு. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. 2 லட்ச ரூபா அந்த 2 லட்ச ரூபா மதிப்புள்ள தங்கத்தை அப்படியே நீங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கோங்க, டெலிவரி, எந்த ஸ்ப்ரெட்டும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இல்லை சார் எனக்கு கோல்டெல்லாம் வேண்டாம், பணமாக தான் சார் வேணும்னு அவர் ஆசைப்பட்டார்னா, அப்படிங்களா சார், எங்களுக்கு லாஸ் வராத மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து 2% சார், 1,96,000 உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நான் தரேன்னு சொல்கிறேன்னா, கஸ்டமருக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு? 96,000 கிடச்சிருக்கா? 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு தங்கத்தின் விலையேற்றத்தினால விலையேறி அவருக்கு 1,96,000 கிடச்சிருக்கு. இந்த இடத்துல அவர் டெக்னிக்கலி என்ன பண்ணணும்னா, சார் உங்ககிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணனால என்னோட பணம் 96,000 வளர்ந்துருக்கு சார்னு சந்தோஷப்பட்டதை விட்டுட்டு, சார் 4,000 அந்த ஷேர் போகுது சார், ஆரோ கோல்டு வேஸ்ட்டு சார்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? இதுதான் நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் நான் மக்களுக்கு வந்து அவேர்னஸ்க்கு கொண்டு வரணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய கோல்டில் வாங்குகிற மக்கள் கோல்டு விற்றதே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கோல்டு விற்க மாட்டாங்க, அழிச்சு செய்வாங்க. அது பேர் எக்ஸ்சேஞ்ச். பழைய தங்கத்தை கொடுத்து புது தங்கம் வாங்கினீங்கன்னா அது பேர் எக்ஸ்சேஞ்ச். அது விற்கிறதுக்கு ஈக்குவலண்ட் கிடையாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பழைய தங்கம் கொடுத்தேன் சார், அன்றைக்கி ரேட்டுக்கே எனக்கு வாங்கிக்கிட்டாங்க சார்னு சொல்லுவாங்க. அவங்க பணம் கொடுத்தாங்களா? இல்லை, புது நகை கொடுத்தாங்க, அதில் ஒரு செய்கூலி சேதாரம் இருக்குது, புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் 10 கிராம் கொடுத்து 10 கிராம் வாங்கினீங்கன்னா அது எக்ஸ்சேஞ்ச். அதில் வந்து இந்த ரூபாக்கு வேலையே கிடையாது. நீங்கள் 10 கிராம் கொடுத்து எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஸ்ப்ரெட் அப்ளிகபிள். அந்த ஸ்ப்ரெட்டு 2%. சில்வருக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன், 4% இருக்கும் மினிமம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு சில்வர் ஃப்ளக்சுவேட் ஆகிறது 4% ஃப்ளக்சுவேட் ஆகிறது நம்ம பார்க்க முடியும். இட்ஸ் ஹைலி வாலடைல். நீங்களே பார்த்துருப்பீங்க, போன மாதம் ஒரே மாதத்திற்குள் 150லேருந்து 200 போய் 200லேருந்து 150 வந்துச்சு. இது ஒரு மாத காலத்துக்குள்ளே நடந்த விஷயம். ஸோ சில்வர் வந்து ரொம்ப வாலட்டைலுங்கிறனால எங்களை நாங்கள் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இது பண்ணுறோம். நாங்கள் அதாவது லாபம் வைக்கிறதுக்கு ஆசைப்படலை. எங்கள் கம்பெனி இன்னும் நிறைய பேருக்கு சேவை கொடுக்கணும், நிறைய பேருக்கு இதை பண்ணணும்னா இப்படி வச்சாதான் எங்கள் கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ண முடியும். ஸோ தயவு செய்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்களா? சரி, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு வாங்கி விற்று டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தயவு செய்து அகைன் எப்படி சொல்கிறது, 1 கிராம் வாங்கி 1 கிராமை விற்று பார்த்துட்டு 200 ரூபா போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து தப்பான மிஸ்கால்குலேஷன் வராதீங்க. எங்களோட எய்ம் வந்து உங்களுக்கு தங்கம் கொடுக்குறதே தவிர உங்களை விற்க வைக்கிறத நாங்கள் யாருமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் விற்றே ஆகணும்னு நாங்கள் சொல்கிறதே கிடையாது. நான் சொல்ல புரியுதுங்களா? எங்கள் ஆரோ கோல்டு யாருமே நீங்கள் தங்கத்தை விற்று தான் சார் ஆகணும் அப்படின்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். உங்களுடைய விருப்பம். அதே மாதிரி நாங்கள் வந்து நீங்கள் எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும், எப்போ வீட்டுக்கு எடுக்கணும் நாங்கள் சொல்கிறது கிடையாது. உங்களுடைய விருப்பம். இது எல்லாமே நான் வந்து கொண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு மொபைல் அப்ளிகேஷனில் ஒரு நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் சொல்லுவேன் எப்போவும் ஒரு டேக்லைன், 24 கேரட் கோல்டு இன் 24 செகண்ட்ஸ் அப்படிமே. நீங்கள் வாங்குறதுனாலும் சரி 24 செகண்டில் வாங்குகிற ஜர்னியை தான் நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஈஸியாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். பட் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலைகள் ஏதாவது வரும்போது அவங்க மக்கள் வந்து என்ன தான் நல்லது பண்ணாலும் சம்டைம்ஸ் வெளியில் இருக்கிற எப்படி சொல்கிறது, இந்த ஹேட்டர்ஸ்னு ஒருத்தவங்க எப்போவுமே இருப்பாங்கல்ல, அவங்க வந்து புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லும்போது அவங்க பயந்துடுறாங்க. ஈவன் தோ பயனடைந்தவர்கள் கூட நான் சொல்ல வரேன். பட் ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த 18 நாள் 15 நாளில் நமக்கு வந்து நல்லதே தான் நடந்திருக்கு. இன்னும் நாங்கள் அதான் சொல்லலை, நம்ம நல்லது செஞ்சோம்னா நமக்கு ரிட்டன் நல்லது கண்டிப்பாக நடக்கும். நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம தேநீர் இடைவெளியில் நாங்கள் சொல்கிறது நல்லது நினச்சாலே நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறது தான். ஆமாம், அந்த அளவுக்கு போய்ட்டோம். சூப்பர். உங்கள் கூட பேசினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆரா கோல்டு பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க, டிஜி கோல்டு பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு 3வது ஆராவில் வாங்கக்கூடிய கஷ்டம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி. அகேன் தேங்க்யூ. நீங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறீங்க, நான் உங்கள் வெல்த்தை பார்த்துக்கிறேன். சூப்பர். வெல்டன் சூப்பராக சொன்னீங்க. ஃபைன். அதாங்க கடைசியாக நான் சொல்கிறேங்க, இது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கக்கூடியது. ஆமாம், இதில் செபியினுடைய ரெகுலேஷன்லாம் இல்லை தான். ஆனால் அந்த ஃபவுண்டரே நேரடியாக வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் இது வரைக்கும் தங்கத்தை வாங்கியிருக்காங்க, டோர் ஸ்டெப்பில் டெலிவரியும் கொடுக்கப்பட்டிருக்கு, வித்தும் செஞ்சுருக்காங்க. அதில் என்னென்ன இவர் யார் என்னங்கிறது எல்லாமே நம்மளுடைய நான் சொன்ன மாதிரி பழைய இன்டர்வியூஸ் பார்த்தாலுமே கூட தெரியும். ஸோ பாயிண்ட் இது தான். நிறைய குழப்பங்கள் இருக்கும்போது இந்த டிஜிட்டல் கோல்டுனா என்ன, ஏன்னா ஃப்யூச்சர் என்னமோ இதை நோக்கி தான் போகிற மாதிரி இருக்குது. அப்படின்னும் போது இது என்னங்கிற ஒரு தெளிவு ஏற்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமும் அவருடைய நோக்கமும். அகைன் யாருக்கெல்லாம் ஆரா கோல்டு டவுன்லோட் பண்ணணுமோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பண்ணிக்கோங்க. தெளிவாக நீங்கள் என்னென்ன புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. செபினா என்னன்றதை பார்த்தோம், டிஜிட்டல் கோல்டுனா என்னங்கிறத பார்த்தோம், இடிஎஃப்னா என்னங்கிறத பார்த்தோம், அதுக்கப்புறம் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத பார்த்தோம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம், ஸ்ப்ரெட்னா என்னங்கிறத பார்த்தோம், ஏன் பையிங் ரேட்டு ரொம்ப கம்மியாக அதிகமாக இருக்குது, செல்லிங் ரேட் ஏன் கம்மியாக இருக்குங்கிறத பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுப்போம், புரிஞ்சுப்போம்.
எந்த விதத்துலையுமே விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதுலேயும் இன்றைக்கி ஒரு நல்ல விழிப்புணர்வு உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து மறுபடியும் கூட நம்ம சாரை கூப்பிடுவோம். ஏன்னா கூப்பிட்ற தூரத்தில் தான் இருப்பார். இப்படி கூப்பிட்டா வந்துடுவார் சார். அவர் சொன்ன மாதிரி கஸ்டமர் பேஸ்டான ஒரு CEO ஆள் தான். இது மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். மகிழ்ச்சி. இன்னொரு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.